இன்றைக்கி நம்ம சுவையான கொழுப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஃபுட் ஃபீல் குட். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அன்னாசிப்பூ கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அது நல்லா வதக்கிட்டு இப்போது எண்ணெய் நம்ம வச்சுருக்கோமோ அந்த கொழுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் இது ஆட் பண்ணியிருக்கேங்க. மட்டன் இதுவும் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சிக்கனோ மட்டனோ செய்யும்போது அதில் சூப்பு இருக்குங்களா, அந்த சூப் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூப்பை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு 1/2 கப் தேங்காய் நல்லா மைய அரைச்சிட்டு அதோட தேங்காய் பால் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். 2வது யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அதை, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இப்போ அதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சுவையான கொழுப்பு ரசம் ரெடி. இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.